தேவி, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்ல. ஆமா மைனி. அப்போ ஒரு அம்மா சொன்னிச்சு, சீக்கிரமா உங்க பொண்ணுக்கும் செக்அப் பண்ணி பாருங்க, தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மைனி. நம்ம வேணும்னா 2 பேரையும் செக்அப் அனுப்பலாமா? 2 பேரையுமா? தேனை மட்டும் செக்அப் பண்ணலாமே, தீபக்கும் செக்அப் பண்ணுமா என்ன? இப்போ உள்ள காலத்துல 2 பேரையும் செக்அப் பண்ணாதான் என்ன ஏதுன்னு விவரம் தெரியுமா. என் பையனுக்கு ஒன்றும் இருக்காது, வேணும்னா தேனை வேணா செக்அப் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நல்ல சான்ஸ். இதை வச்சு நல்லா மூட்டி விட்டுறணும். என்ன தேவி பேசுறீங்க நீங்க? என்னாச்சு செம்பா? நார்மலாக குழந்தை பெற்றுக்கணுன்னாலே 2 பேரையும் தான் செக் பண்ணுவாங்க. எங்கள் பொண்ணை மட்டும் செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி சொல்ல வந்தீங்க? இல்லை, எப்போவுமே லேடிஸுக்கு தானே நிறைய பிரச்சனை வரும். அதுவும் இல்லாமல் ஒரு உயிரை தாங்க போகிறது நம்மள மாதிரி பொண்ணுங்க தான். அவளுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். அப்போ எங்கள் தேனுக்கு தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல வரல. முதல்ல தேனுக்கு பார்த்துக்குவோம், அதுக்கப்புறமா தீபக்கு பார்க்கலாமேன்னு சொல்ல வந்தேன். என்ன தேவி